சில பேருக்கு சந்தேகம் என்னன்னா, சொல்கிற பரிகாரமெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் எங்கள் வேண்டுதல் நிறைவேறல. சில பேருக்கு நடந்துச்சு, எங்களுக்கு நடக்கலை. என்ன காரணம்? இப்போ ஜோதிடரை போய் பார்க்குறோம், கல்யாணம் நடக்கலை. அப்போ இந்த கும்பகோணம் கோயிலுக்கு போங்க, கல்யாண சுந்தரம் பாருங்கள், பூஜை பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிட்டேன் சார். ஆனால் வயசு 37 ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்கலை. என்ன பண்ணால் இனி கல்யாணம் நடக்கும்? முதல்ல நம்ம பண்ண பரிகாரம் ஏன் வேலை செய்யலை அப்படின்னா, இங்கே பரிகாரம்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்கு சரியான மீனிங் வந்து பிராயச்சித்தம். நீங்கள் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிட்டிங்கன்னா உங்கள் கணக்கு டேலியாகி கடவுள் கண்ணிலிருந்து நமக்கு ஒரு கருணை கிடச்சி நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். இவ்வளோதான். உங்கள் மொத்த வாழ்க்கையுமே கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா என்ன காரணம்னா, போன ஜென்மத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கிறதற்கு இடையூறாக நான் இருந்திருக்கேன், அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து விட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு திருமணம் நடக்கலைனாலும் இதே தான், யாரோ இணைய போகிற ஜோடிகளை நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு சொந்த வீடு இல்லைனாலும் இருந்தவங்களை துரத்தி விட்டுருக்கேன். ஒருவேளை நான் கந்து வட்டி தொழில் பண்ணியிருக்கலாம், அவங்க வீட்டை அபகரிச்சுட்டு அவங்கள வெளியே துரத்தி இருக்கலாம், அந்த வீட்டுக்கு உரிமையாளரை யாரையாவது நான் கொலை கூட பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இருந்தங்காட்டி இந்த ஜென்மத்தில் இந்த சுப காரியம் எனக்கு கைகூடாமல் வர விதி பண்ணிடும். நீங்கள் கடவுளாக இருந்தாலும் அது தானே பண்ணுவீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை தப்பாக பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன கடவுளாக இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பீங்க? இவனுக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அதே தண்டனை இவனுக்கு வரணும்னு தானே மனசில் நினைப்பீங்க. அப்போ அடுத்த ஜென்மத்தில் இவனுக்கு இதே மாதிரி நடக்கும்போது மக்கள் பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க? பாவம், இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், இவன் போன ஜென்மம் இதை தான் பண்ணுனா அதோடைய தண்டனை தான் பிரத்யட்சமாக இப்போ வந்திருக்குது இவனுக்கு. அப்போ கண்டிப்பாக அழுகும்போது நமக்கு பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கும். ஆனால் இப்போது இதிலிருந்து நீங்கள் மாறணும், விடுபடணும் அப்படின்னா இன்னொருத்தங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு ஏழை பெண், உனக்கு கல்யாணத்துக்கு எவ்வளோமாகும்? எனக்கு ஒரு 50,000 இருந்தால் கல்யாணம் பண்ணுவீங்க, நான் தரேன் 50,000, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன்னா இப்போ அந்த புண்ணியத்தினால தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேணுமா? குழந்தைய வளர்த்த முடியாமல் யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கோ, ட்ரெஸ்ஸோ, அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கோ, படிக்க வைக்கிறதுக்கோ எதுக்காவது நான் உதவி பண்ணேன்னா அந்த புண்ணியம் வந்து என்னை இப்போ காப்பாற்றும். எனக்கு தொழில் தொடங்கணுமா? கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி வாங்கி நான் கொடுத்து இனிமேல் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுங்கன்னு நான் ஒருத்தங்களுக்கு சொந்த தொழில் பண்ணி கொடுத்தேன்னா ஏன் தொழிலை சனி பகவான் பண்ணி கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் தான் தொழிற்காரகன், அவர் பண்ணி கொடுப்பார். எனக்கு ஆயுசு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும், இனிப்புகள் வழங்கணும், இதெல்லாம் பண்ணுன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிறந்த நாளுக்கு இதை பண்ணுறேன்னா ஒருவேளை ஏதாவது தப்பாக நடக்கணும்னு இருந்தால் கூட இன்னும் ஒரு 3 மாதத்தில் என் பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் என்ன பண்ணுவான்? இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் இவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 100 பேர் லைஃப் நல்லாயிருக்கும், இவனுக்கு ஒரு 3 மாதம் சேர்த்தி கொடுங்க ஆயில. தேவர்கள் போய் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இவனை உயிரோடு இருக்கிறதுனால இத்தனை குடும்பம் இங்கே நல்லாயிருக்கும், இவனை எடுத்துட்டிங்கன்னா இத்தனை குடும்பமும் இங்கே நாதியத்து கிடக்கும் அப்படின்னாங்கன்னா சரி இவனுக்கு ஆயில கொடுங்க. அப்போ நினச்சி பாருங்கள், இதனால தான் அந்த காலத்தில் பிறந்த நாள் அன்னைக்கு இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு கேக் 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பலூன் டெக்கரேஷன், ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படின்னு பண்ணிட்டு இதுக்கு பெரிய பேனர் அடிச்சு புண்ணியங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்க? நீங்கள் சம்பாரிச்சிங்க 1,00,000 ரூபா பர்த்டே பார்ட்டிக்கு செலவு பண்ணீங்க. இதில் புண்ணியம் என்ன இருக்குது? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பணம் காப்பாற்றாது, தர்மம் தான் தலை காக்கும். அதனால் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உங்களை கடவுள் காப்பாற்ற முடியும். நீங்கள் புண்ணியங்கள் செய்யுங்க. பரிகாரங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதெல்லாம் காய்ச்சல் மாதிரி தான். காய்ச்சல்னால் சரியாகும், டைஃபாய்டுனா கூட சரியாகாது, கொரோனானா சரியாகாது, ஹார்ட் அட்டாக்னா சரியாகாது. இதெல்லாம் அதை மீறினது. டோலோ 650 போட்டால் இதெல்லாம் கேட்காது, இதெல்லாம் பெயின் கில்லருக்கு ஒத்தே வராது. இதையும் தாண்டி நமக்கு பிரச்சனை பெருசுனா கர்மா தான். நீங்கள் புண்ணியங்கள் செஞ்சாதான் உங்களுக்கு தடைபட்டு இருக்கிற சுப காரியங்கள் நடக்கும். பரிகாரத்துக்குன்னு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த சொன்னாங்க, இந்த சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், காசிக்கு போனேன். உங்களுக்கு உண்மையாலுமே நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன், இந்த கோயிலுக்கு போனதுனால எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது ஜோதிடர் ரெஃபரன்ஸ் பண்ணி இறைவன்கிட்ட கருணை கிடச்சி நடந்ததெல்லாம் வேற கணக்கு. போக சொன்னாங்க, போனால் கல்யாணம் ஆகுனாங்க, ஆச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்படி நடக்காது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தண்டனையே கொடுக்கப்பட்டிருக்கு. கர்மாவை கரைக்காமல் நீங்கள் வேறு எதையுமே ஆற்றுல கொண்டு போய் கரைச்சாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது. அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பரிகாரங்கள்லாம் ஒரு காய்ச்சலுக்கு மாத்திரை போடுற மாதிரி தான்.
அதெல்லாம் அவ்வளோதான் வேலை செய்யும். மீறி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு அப்படின்னா கடவுள் தான். அவங்ககிட்ட தான் கருணை வேண்டும். நீங்கள் சரணாகதி அடையணும், மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் மனசளவில் மாறணும், நீங்கள் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக குழந்தை உண்டு, நிச்சயமாக கல்யாணம் நடக்கும், நிச்சயமாக தொழில் உண்டு, நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் மனசை மாற்றாமல் எதையாவது கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிட்டு இப்போ அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் நடந்துருன்னு கனவு கண்டிங்கன்னா கனவு தான். மனசு தான் மாறணும். கடவுள் உங்கள் மனசை தான் பார்ப்போம். நீங்கள் வாயில் என்ன சொல்கிறீங்களோ அவன் பார்க்கவே மாட்டான். அவனுக்கு அது கேட்கவுமே கேட்காது. உண்மை. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் கடவுள் கேட்க மாட்டான். இந்த மனசில் நீ என்ன நினச்ச, மந்திரம் சொன்னால் கூட மனசளவில் நீ சொன்னியா, மனசளவில் ஒரே தடவை ஆத்மார்த்தமாக சொன்னீங்கன்னா கூட 1008 தடவை அவன் அங்கீகரிச்சிடும். நீ 1008 தடவை நினப்ப எங்கேயே சினிமா தேட்டரில் வச்சுட்டு இங்கே மந்திரம் சொன்னீங்கன்னா அவனுக்கு ரீச்சே ஆகாது. இதெல்லாம் இந்த காத்தோட காத்தாவே கலைஞ்சிரும். கவனமாக இருந்துக்கோங்க. கர்மா தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். புண்ணியங்களை சேகரிங்க. கோவிலுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. கோவிலுக்கு வந்து சுத்தம் பண்ணுங்க. கோவிலை பராமரிச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க. காசு இருந்தால் காசு கொடுத்து உதவி பண்ணுங்க. காசு இல்லைன்னா உங்கள் உடல் உழைப்பு கொடுத்து நீங்கள் உதவி பண்ணுங்க. இது போதுமானது. உங்கள் வாழ்க்கை தரமாக மாறும். பரிகாரங்களை தாண்டி இவைகளுக்கு தான் அதிக சக்தி.